சார் எஸ், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹால்ல வெயிட் பண்றாங்க. இது வந்துட்டேன். ஓகே சார். ஹரே ராம். போன வாரம் மட்டும் சென்னையில் நடந்த சாலை விபத்துக்கள் 32, விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12, திருடு போன சைக்கிள் 64, கார் 3, வீடு புகுந்து திருடுதல் 4, பிட் பாக்கெட் 94. மாசத்துல முதல் வாரம், அதனால கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு. அடிதடி சம்பவம் 3, 3மே அரசியல் தொண்டருக்குள்ள ஏற்பட்டது. கொலை குத்தம் 1. இத்தனை குத்தங்கள் நடந்திருந்தாலும் போன வாரத்தில் ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வழிப்பறி எதுவுமே நடக்கல. இவ்வளவுதான். இனிமே நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். போன வாரம் வழிப்பறியே நடக்கலைங்கிறது வச்சு சென்னை நகரம் ஒரு பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ராத்திரியில கூட ஜனங்க தைரியமா நடமாடலாமான்னு கேட்டேன். ஐ மீன் கையில பணத்தோட. அப்படி ஒரு நாள் வரணும். வரும். எங்க வரப்போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தெருவுல நீங்க எங்க கொடுக்க போறீங்க? எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் கைதிகளை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே, இது உங்க டிபார்ட்மெண்ட்க்கு அவமானமா இல்ல? எந்த ஸ்டேஷன்ல என்ன அக்கிரமம் நடந்திருக்குங்கிறது நீங்க தெரியப்படுத்தினால் தகுந்த ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேங்க்யூ. இத பத்தி நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்றேன். அது இருக்கட்டும், போன வாரம் சனிக்கிழமை கொலை செய்யப்பட்ட துளசி கேஸ்லயாவது கொலகார சீக்கிரமா கிடைப்பானா, இல்ல இதுவும் மாச கணக்குல மர்மமாவே இருக்குமா? இது காவல்துறை அவமானப்படுத்துறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. நோ சார், வர வர காவல்துறை மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. பல சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்களே குற்றவாளியா இருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல 1-2 இருக்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த துளசி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வினோத் திறமையும் உற்சாகம் உள்ள இளைஞர். இவர் இந்த கேஸ்ல கூடி சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் நான் நம்புறேன். நீங்க ஐ மீன் பத்திரிகையாளர்லாம் இவரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி டே. போயிட்டு வாங்க. ஹரே ராம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியுமே, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். நோ, அத நான் கேட்கல. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு இவ்ளோ புவர் மெமரியா? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல 3 வருஷம் ஒண்ணா படிச்சிருக்கோம். என்ன உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கேஸ் எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? I am sorry. அதப்படி உங்களை அவ்வளவு சுலபத்தில் நான் மறந்துட்டேன். நமக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம்னு வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் அழிக்க முடியுமா? Anyhow, it's a great insult to me. இந்த கொலகாரம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ் உங்க கையில மாட்டியிருக்கு. Anyway, wish you all the best. உங்க வாழ்த்துக்கள் இல்லாமலேயே என்னால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும். Thank you very much. ஹலோ, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணா இருக்காங்களா? ரிப்போர்ட்டர் அண்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி போலீஸ் மீட்டிங்ல நிறைய பேசியிருக்க, உன் பத்திரிகையிலயும் நிறைய எழுதியிருக்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் வீணா வம்பள மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போற. ஜாக்கிரதை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா போனை கீழே வை. நான் பார்த்தப்பங்க அவன் கால் வச்சு போட்டு வேகமா ஓடினாங்க. ஆளு சுமார் 5 அடி இருப்பாங்க. கலர் மானதான், பாக்குறதுக்கு பைத்தியகாரமா இருந்தாங்க. நான் காலையில பால் வாங்க ஓடி வந்தேங்க. அவன் என்னை இடிச்சு தள்ளி விட்டு வேகம் ஓடிட்டாங்க. முகத்தை சரியா பார்க்க முடியலங்க. ஆனால் கண்ணு 2 உரண்டியா இருந்துச்சுங்க. பார்க்க பயமா இருந்துச்சு. அவன் கையில ஏதோ கத்தி வச்சு. மிஸ்டர் சந்துரு, கொலகாரனை பத்தி ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதுல கேட்ட விவரங்களை வச்சு கொலகாரன் எப்படி இருப்பான்னு நீங்க யூகிக்கிறீங்களோ அதை ஒரு படமா வரைஞ்சு கொடுங்க. அந்த படம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். பட் நீங்க எனக்கு 1 வீக் டைம் கொடுக்கணும். ஓகே சந்துரு. சோ thank you very much. என் பர்ஸ காணோண்டி. என்னது? பர்ஸ காணுமா? அக்கா, யோ பர்ஸ காணுமா? பர்ஸ காணுமா? எங்கடி வச்ச? இதுலதான். என்னம்மா பர்ஸ காணோமா? ஆமாங்க. வீட்ல இருந்து வரச்ச நிச்சயமா கொண்டு வந்தீங்க? இருந்துச்சுங்க. இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது போனீங்களா? நேரா இங்க தாங்க வரேன். ஓ, நல்லா தேடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பர்ஸ் திருடுறது வேற யாரும் இல்ல. கூட்டத்துல நல்லவா மாதிரி பேசிட்டு இருக்காளா அவளே தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? போன வாரம் தான் ஒரு திருட்டு கேஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஐ சி. அப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. தாமா, இங்க வாமா.
போங்க உங்களை தான். அவங்களே இல்ல ஒன்னதா. என்னையா? ஆமா. எதுக்கு? அந்த பர்ஸை நீதானே திருண்ண? What do you mean? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சார் நீங்களா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு திருடியா நடிச்சேன். கட்னா மரியாதையா பர்ஸ் கொடு. நான் சொல்றேன். அங்க என்ன கலாட்டா? வாங்க வினோத், இந்த பொண்ணு கொஞ்சம் வாங்களே, வந்து சொல்லுங்களேன் இவர்கிட்ட. உங்களை பத்தி தானே சொல்றேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. அந்த பர்ஸை தொலைச்ச அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரி சார். He is Chandru, great artist. She is Annam, press reporter. என் கூட காலேஜில் ஒண்ணா படிச்சவங்க. Excuse me. ஐ எம் சாரி. பரவாயில்ல சார், நீங்க தான் ஆர்டிஸ்ட் சந்துருன்னு எனக்கு தெரியல. நான் உங்க ரசிகை. உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என் பத்திரிக்கைக்கு பேட்டி காணணும்னு ஆசைப்படுறேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா? எப்போ வேணாலும் வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ சார். முதலாளி எங்க? அவர் இங்க இல்ல சார். போய் சொல்றதுக்கு சேர்த்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரார். நீ ஒண்ணு கண்டுக்காத, நான் நழுவிடுறேன். என்ன விசாரிச்சா தெரியாதுன்னு சொல்லிடு. Nothing. High voltage பல்ப் உடைஞ்சிருக்கு. That's all. You all please carry on. Please. ஹரே ராம். உட்கார் உட்கார். தேங்க்யூ சார். அப்புறம் கிரண் விஷயம் என்னாச்சு? சார் நேற்று கிரண ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிச்சேன். ம். அவன் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். சட்டம்லாம் வேற பேசுறான் சார். He has almost insulted me. I think அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் போல தெரியுது சார். பெரிய இடத்து பையன் நானும் கேள்விப்பட்டேன். அவன் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் நடந்துக்கணும். சட்டுன்னு நடவடிக்கை எடுத்துட முடியாது. நீ அவனை கண்காணிச்சிட்டே வா. தகுந்த ஆதாரங்களை சொல்ல நடவடிக்கை எடுப்போம். துளசி கொலை செய்யப்பட்ட அதே முறையில் தான் இப்போ லூசியும் கொலை செய்யப்பட்டிருக்கா. ஐ சி. அப்போ அந்த துளசி கேஸில் அரெஸ்ட் பண்ணியே டெல்லி, அவன் எங்க? அவன் உள்ள இருக்கும்போதே இந்த கொலை நடந்திருக்கு சார். ஸோ துளசி கொலைக்கும் அந்த டெல்லிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். ரைட். நீ சந்தேகப்படுறது உண்மையாக எடுத்துன்னா தவறான ஆளை உள்ள பிடிச்சி போட்டோன்னு சொல்லி நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்லை, பத்திரிகைக்காரங்க வேறு நம்ம நாரடிச்சிருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, உடனடியாக டெல்லி ரிலீஸ் பண்ணிவிடு. எஸ் சார். அப்புறம் அவனை கண்காணிச்சுக்கிட்டே வரணும். ஓகே ஓகே. இதை பார்த்தா கத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா சார், இது ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யற மேஸ்திரிலாம் உபயோகப்படுத்துவாங்களே, சாந்து கரண்டி, அது மாதிரி இருக்கு சார். அது கூட இவ்வளவு சின்னதா இருக்காதே சார். இந்த கத்தி மவுண்ட் ரோடு வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அங்க விசாரிச்சப்போ கத்தி வாங்கினவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ சி. இந்த கத்தியிலிருந்து உன்னால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? கொலைகாரன் இந்த கருவி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலைகாரம் புத்திசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ், நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். 3 கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. கொலைகாரனுக்கு கொலை பண்றத தவிர வேற எந்த நோக்கமும் இருந்தா தெரியல. ஐ மீன் நகைகளை திருடுறது. நீ சொல்ற மாதிரி 3 கொலைகளும் சனிக்கிழமை தான் நடந்திருக்கு. there are lot of connection between these 3 murders. so இந்த 3 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். who is he? அப்படியா? அந்த ஆள் அங்கே இருந்து வைங்க, நான் உடனடியே வரேன். கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான், உடனே புறப்படுங்க. வாங்க சார். யார் அந்த ஆளு? அதோ. யூ பி ஹியர். எஸ் சார். அந்த கத்தி எடுப்பா.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் வினோத். இது என்ன சார், கத்தியா? உங்களுக்கு அப்படி தெரியுதா? எஸ். அப்போ கத்தி தான். உங்களுக்கு சார் இந்த கத்தி? எனக்கு இந்த மாதிரி கலைப்பொருள்களை கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி. ஓஹோ. இதெல்லாம் சேகரிச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா வீட்டில் வச்சுக்குவேன். இந்தாப்பா சீக்கிரம் பேக் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும். சும்மா வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? இல்ல, சொரிஞ்சிக்கிறது கூட வாங்குவேன். குட் ஜோக். நோ, ஐ எம் சீரியஸ். ஐ ஆம் ஆல்சோ சீரியஸ். சார், நீங்க என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? ஒரு கொலை கேஸ்ல உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? யார்? தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? எஸ். நம்ம ஏரியால ஒரு பய வருவானா இல்ல வந்தா அந்த பக்கம் பாத்தியா? அந்த பக்கம் என்னாச்சு? இல்ல சார். இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல. வாங்க எப்படி போலாம்? டேய் டேய் டேய், கடமா இருக்க. ஆள் கிடைச்சானா? இல்ல சார், தப்பிச்சிட்டான். சார், கத்தி இருக்கு சார். கத்தியா? கொண்டு வாங்க. அது என்ன பேப்பர்? அதுல சுத்தி இருந்த பேப்பர் சார். இந்த கடிதாசில் உள்ள விலாசங்கள்ல கொலை நடக்குது. மிஸ்ஸஸ் கே துளசி, 62 இந்திரா காந்தி ரோடு, விருகம்பாக்கம், மெட்ராஸ் 93. லூசி ஜேஹெச் 29, சாந்தோம் ஹை ரோடு, சாந்தோம், மெட்ராஸ் 4. திருமதி மனோன்மணி, M22 வீனஸ் அபார்ட்மெண்ட்ஸ், நந்தனம். மிஸ் பூர்ணிமா, 28 பிஷப் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. மிஸ்டர் டி வினோ மிஸ்டர் டி வினோத், 1379 28 கிராஸ் ஸ்ட்ரீட், 7th செக்டர், KK நகர், மெட்ராஸ் 78. ஸோ உன்னுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. எஸ் சார். இதுல மொத்தம் 5 பேர் விலாசம் இருக்கு. அதுல 3 பேர் செத்து போயிட்டா, இன்னும் 2 பேர் தான் பாக்கி. எஸ் சார். உன் பேர் 5ஆவதா இருக்கு. சார் உட்கார் ப்ளீஸ். இடம். உனக்கும் அந்த கொலைகாரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சார், நோ நோ நோ. உன் பேர் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தது? அதான் சார் எனக்கு புரியல. ஸோ கொலைகாரன் உன்னையும் தாக்க போறான். ஆமா சார். பயப்படுறியா? இல்ல சார், கவலைப்படுறேன். என்ன கொலை பண்ண வரதுக்கு முன்ன டெஃபினட்டா நான் அவனை பிடிச்சிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பலியாடக்கூடாதுன்னு தான். இந்த லிஸ்ட்ல 4ஆவது இருக்க மிஸ் பூர்ணிமா. அவ யாருன்னு விசாரிச்சியா? அவங்க வேற யாரும் இல்ல சார், நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். யூ மீன் தட் பிரில்லியன்ட் கேர்ள் அண்ணம்? எஸ் சார். டேம் இட் ஐ சே. யாரோ கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சுமா சும்மா இருக்க? அவங்க அப்பாவை சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்கோம்னு அண்ணன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோவமா இருக்காங்க. அதனால நான் இப்ப போய் கொலைகாரன் உங்களை தான் குறி வச்சிருக்கான்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சார். நான்சென்ஸ். அவன் நம்புறான் நமக்கு என்ன, நம்பாட்டி பண்ண நமக்கு என்ன? அவ உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. உடனே புறப்படு. எஸ் ஜஸ்ட் a minute. சனிக்கிழமை அவ வீட்டுல தான் கொலை நடக்க போறதுங்கிறது மட்டும் சொன்னா போறோம். அவளை தான் குறி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். இது என்ன புது கதை? நோ சீரியஸா தான் சொல்றேன். எங்களுக்கு உங்க வீட்டுல கொலை நடக்க போகுதுன்னு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த 2-3 நாளைக்கு நீங்க எங்க கண்காணிப்புல தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் பந்தோபஸ்து போட போறோம். புரியுது. எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க. இப்போ என்ன வீட்டோட கைதி ஆக்கிடலான்னு திட்டமா? என்ன காரணமா இருந்தாலும் சரி, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். வர சனிக்கிழமை என் பிறந்த நாள். அன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி இருக்கு. கலகலப்பா இருக்க வேண்டிய வீட்டை காவல் நிலையமா மாத்திடாதீங்க. நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிக்காட்டாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு சின்ன சந்தேகம். உங்க அப்பாவை ஜெயில வச்சுக்கிட்டு நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாட போறீங்களா? அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்க முடியாத செக்ஷன்ல போட்டிருக்கோம். நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். இந்த செஷன்ஸ் கோர்ட்ல முடியலனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீங்க அதுக்காக அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன். நானே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்றேன். ஆன் ஒன் கண்டிஷன். நாங்க சொல்ற ஆட்ல நீங்க உங்க விழாவை கழிக்கணும். ஐ மீன் பர்த்டே பார்ட்டி. நீங்க சொல்ற ஆட்களை மட்டுமா? நாங்க சொல்ற ஆட்களையும் சொன்னேன். ரைட். எங்க அப்பாக்கா இந்த பேரத்துக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்யூ. பட் ஒரு ரகசிய ஒப்பந்தம். நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் தெரியக்கூடாது.
அக்ரீட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.